மாநிலம்லேருந்து வந்திருக்கோம். இங்கே சென்னையில் பனையூர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். நாங்கள் தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா, என்னோடய குழந்தை வர்ணிகா ஸ்ரீ எல்லாருக்குமே தெரியும். 16 கோடி ஊசி போட்டால் தான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம். இதை பற்றி சமூக வலைதளத்தில் எல்லாமே வீடியோ நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர்கிட்ட ஃபண்டு ஹெல்ப் கேட்குறோம். ஏன்னா பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டு 16 கோடி செலவாகும்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்னு ஒரு ரேர் டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ நாங்கள் சென்னை வந்ததே தமிழக வெற்றி கழகத்தில் மனு கொடுத்து புசி ஆனந்த் சாரை பொதுச் செயலாளர் அவரை பார்த்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அவர் விஜய் சார்கிட்ட இதை பற்றி பேசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அங்கேருந்து குழந்தைய வெளியில் இந்த சமயம் நாங்கள் தூக்கிட்டே வரக்கூடாது. குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். டியூப்பில் தான் எல்லாமே சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது. எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு நாங்கள் இப்போது விஜய் சார் நம்பி நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவரை நம்பி இத்தனை கோடி மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக என் குழந்தைக்கும் அவர் ஒரு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கோம். எங்கள் மனு வாங்கியிருக்காரு பொதுச் செயலர் அவர்கிட்ட. நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் உதவிக்காக இங்கே காத்துட்ருக்கோம். கணவர் ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு.